என்னடா இது வருஷம் வருஷம் ஆனால் இந்த வெள்ளைப்பூச்சியோட தொல்லை தாங்க முடியலையே. மாடி தோட்டத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பூச்சி வந்து நம்மளை வந்து படாத பாடுபடுத்துதுங்க. மன கஷ்டம் அவ்வளோ வருது. வெள்ளைப்பூச்சிக்கு செம்பருத்தியில் உள்ள வெள்ளைப்பூச்சிக்கு சந்தையில் உள்ள பல மருந்துகள், அதாவது அனைத்து மருந்துகளையும் நம்ம பயன்படுத்தி பார்த்தாச்சு. ஆனால் இது வரைக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கமாக இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களே கொஞ்சம் பாருங்களேன், நம்ம வீட்டு செம்பருத்தி செடியில் எவ்வளோ வெள்ளைப்பூச்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த தடவை. அதுவும் இலையிலலாம் பாருங்கள் வெள்ளைப்பூச்சி வந்து எறும்பு எவ்வளோ மேயுது பாருங்கள். எவ்வளோ வெள்ளைப்பூச்சி இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதாவது செடி ஃபுல்லாக வெள்ளைப்பூச்சி இருந்தாலும் இப்போ நம்ம சொல்ல போகிற மருந்தை வச்சு அந்த பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளில் வந்து இருந்த இடம் தெரியாமல் காணாமல் வச்சிடலாம். இந்த வெள்ளைப்பூச்சி தான் நம்ம மனசை கஷ்டப்படுத்துது. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா எலுமிச்சை செடியில் ஒரு பூச்சிங்க, அது என்ன பூச்சினே தெரியல எனக்கு. ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்குது, பச்சைவந்தி போல் இருக்குது. நம்ம எலுமிச்சை செடி வச்சு ஒரு 3 மாதம் ஆச்சுங்க. நல்லா தகன்னு வளர்ந்து வந்துச்சுங்க. நீங்கள் வீடியோடும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். 2 வாரத்தில் இந்த பச்சைவந்தி போல் இருக்கிற பூச்சி நம்ம எலுமிச்சை செடியில் உள்ள எல்லா இலைகளும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுடுச்சுங்க. சாப்பிட்டு நல்லா தெம்பாக நல்லா வளர்ந்துருக்கு. அதையும் எப்படி அழிக்கலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வெள்ளைப்பூச்சியும் பச்சைவந்தியும் அழிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு மருந்து இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 நாள்லேயே உங்களுக்கு இருந்த இடமே தெரியாமல் இந்த வெள்ளைப்பூச்சியும் பச்சைவந்தியும் ஓடி போயிடுவாங்க. நம்ம வீட்டிலேயே இந்த வெள்ளைப்பூச்சி தடுத்துறதுக்கு மருந்து தயாரிச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 2 தான். அதாவது கூடிய சேர்த்து தண்ணி ஒரு 3. இது என்னடா இது கலக்கிறாருன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இவங்களை வச்சு தான் நம்ம வெள்ளைப்பூச்சி அந்த பச்சைவந்தியும் விரட்ட போகிறோம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் ஆட்டி வச்ச 2 வாரம் ஆன இட்லி மாவு தான். 2 காண்டி இட்லி மாவை ஒரு ஸ்டீல் பாத்திரத்தை போட்டு மேலே ஒரு மூடி போட்டு 2 வாரத்துக்கு புளிக்க வச்சுருக்குங்க. அதே போல் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து அது நல்லா கரைச்சி அதையும் 2 வாரம் புளிக்க வச்சுருங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடுக்கு நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்தை தான் வந்து பயன்படுத்தணும். அப்போ தான் நல்லா புளிக்கும். நீங்கள் கொஞ்சோண்டு மாவையும் புளியையும் நல்லா ஸ்டீல் பாத்திரத்தை போட்டு 2 வாரம் நல்லா புளிக்க வச்சுருங்க. 2 வாரம் நல்லா புளிச்ச மாவை ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கிக்குங்க. எந்த அளவுக்கு கலக்கணும்னா தோசை மாவு பக்கத்துக்கு இந்த மாவு வந்து வந்துடணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், பார்க்குறதுக்கு இதை போல் இருக்கணும். நல்லா இந்த புளிச்ச மாவை கரண்டியை வச்சு கலக்குன்னு பிறகு நல்லா தண்ணியாகிடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 1 மக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்குங்க. இந்த கலவையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செடியில் ஸ்ப்ரே தான் பண்ண போகிறோம். அதனால் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காக வந்து பயன்படுத்தாதீங்க. அடுத்தது இந்த ஸ்டீல் கிண்ணத்தில் ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். அது நல்லா கையால் பிசைஞ்சு நல்லா சாறு எடுத்துக்குங்க. இந்த கரைச்ச சாறை பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கலந்து வச்சு அந்த புளிச்ச மாவு கூட அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலக்கிடணும். ஒரு முக்கியமான தகவலை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். என்னென்னா 2 வாரம் புளிக்க வச்சுருக்கோம் இல்லையா புளி, அது மேலே பார்த்தீங்கன்னா பூசணை பற்றி இருக்கும். கண்டிப்பாக பூசணை பற்றி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வெள்ளைப்பூச்சிக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இதை அப்படியே நம்ம வந்து செடியில் வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இட்லி தான் அவிப்போம் இல்லையா, அது போல் ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன வெள்ளை துணி இருக்கோ அந்த வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. கூடவே இதை போல் பக்கெட் எடுத்துகிட்டு அது மேலே அந்த வெள்ளை துணியை போட்டுக்கோங்க. போதுமான தண்ணீர் ஊற்றி நம்ம கலந்து வச்ச புளிச்ச மாவையும் புளிச்ச புளியையும் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ண முன்னாடி இதை போல் டீ கடையில் டீ ஆற்றுவாங்க இல்லையா, அதே போல் நம்மளும் ஒரு மக்கை வச்சு நல்லா ஆற்றுன்னு ஆற்றிக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவு ஆற்றிக்கிங்க. நம்ம எந்த அளவுக்கு இதை போல் கலவையை வந்து மக்க வச்சு ஆத்துறோமோ நம்மளுக்கு தேவையான பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம நல்லா கலந்து வச்சு அந்த கலவையை இதை போல் ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதாவது வெள்ளை துணியை போட்டுட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து தண்ணியான கலவை கிடைக்கும். இந்த கலவை பார்த்தீங்கன்னா புளிச்ச மாவும் புளிச்ச புளியன்றதால உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஃபில்டர் ஆகாது. நம்ம தான் பொறுமையாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி தான் ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்கும். பொறுமையாக எல்லா கலவையும் ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ துணி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து தேவையில்லாத அந்த மாவும் புளியும் இருக்கும். அதை அப்படியே கையால் பிசைஞ்சு விட்டிங்கன்னா அதில் உள்ள தண்ணியும் கீழே இறங்கிடும். கண்டிப்பாக இதை போல் துணியை வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டு தான் வந்து செடியில் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். டேரெக்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணாதீங்க, அது வந்து செடிக்கு நல்லதில்லை. நம்ம வெள்ளை துணியை வச்சு பொறுமையாக ஃபில்டர் பண்ணது எந்த அளவுக்கு ஃபில்டராக இருக்குது பாருங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு பால் போல் இருக்குது. இந்த அளவுக்கு கண்டிப்பாக ஃபில்டராக இருக்கணும். சரி வாங்க, நம்ம வெள்ளைப்பூச்சி சொல்யூஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே வந்து செடியில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஸ்ப்ரே மிஷின் இல்லாதனால நான் அப்படியே கையில் துளிக்கிறேன். உங்ககிட்ட ஸ்ப்ரே மிஷின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பயன்படுத்துங்க. ஏன்னா ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எங்கெல்லாம் வெள்ளைப்பூச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இல்லைனா கையில் வச்சு அப்படியே கொஞ்சம் தெளிச்சு விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக 2 நாளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அல்லது பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு தேவைன்னா இந்த சொல்யூஷனை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி 2 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமாங்க, 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளைப்பூச்சி இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. உங்கள் வீட்டு மாடி தோட்டத்துலையும் செம்பருத்தி செடியில் வெள்ளைப்பூச்சி இருந்தால் இந்த புளிச்ச மாவு சொல்யூஷனை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.